ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சஃபா கிரியேஷன்ஸ். எங்களோட ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ்க்கு நியூ பேட்ச்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 14 அன்றைக்கி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சில ஸ்பெஷல் ஆஃபருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீஸ்லேருந்து 10% ஆஃபர் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அவுட்லைன்ஸ்க்கான PDF வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஹூஜ் ஒர்க்கான ரெக்கார்டட் கிளாஸுமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸில் 100+ ஸ்டிச்சஸ், ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஒரு பிளவுஸ்க்கான ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன பிராண்டில் இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எப்படி அதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணலாம், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவோம். நீங்கள் கோர்ஸை முடிக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு தான் வெளியில் போவீங்க. இது முழுக்க முழுக்க சர்டிஃபைடு கோர்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ஆர்ட் ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் இல்லைனா வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கிளைண்ட் வந்துட்டு சிம்பிள் யோக் நெக்கில் ஆரி ஒர்க் டிசைனிங் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டிசைனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோக் நெக்கை வந்துட்டு ஹாஃப் சைடு நம்ம வந்து ட்ரா பண்ணி எப்படி டபுள் சைடும் ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து டிசைனிங் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபேப்ரிக்கை டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பேப்பரில் நான் ட்ரா பண்ண வேண்டிய நெக்கோட மெஷர்மெண்ட், எவ்வளோ யோக் டிசைன் வைக்கணும், அந்த ஷேப்புமே மார்க் பண்ணியிருக்கேன். ஹாஃப் ஒயிட் கலரில் இருக்கிற இந்த கார்பன் பேப்பரை 2 ஷீட் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எப்போவுமே நெக்குக்கெலாம் வந்து ஒரு ஷீட் வந்து பத்தாது, 2 ஷீட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ண ஷீட்டை வந்து பாதி அடியில் போகிற மாதிரியும் மீதி இருக்க ஹாஃப் வந்து இந்த மாதிரி மேலே வர மாதிரியும் கிளாத்தில் போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து எங்கேயும் ஃபோல்டு ஆகாமல் நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. எங்கேயும் வந்து சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது. நெக் நம்ம ட்ரா பண்ணுமோ அந்த இடத்துல குர்த்தியோட பாதி பகுதி இந்த பக்கமும் பாதி அந்த பக்கம் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். அதுக்கு மேலே நம்ம வரைஞ்சிருக்க அந்த நெக்கோட ட்ராயிங்கை பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலை, நார்மல் ஒயிட் பேப்பரில் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஷீட்டை வந்து அப்படியே மேலே வந்து போட்டுக்கோங்க. கார்பன் பேப்பர் எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகி முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி போட்டுட்டு 2 பெல் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத் ரொம்ப வளவளப்பாக இருக்கிறனால ட்ரா பண்ணுறப்பெல்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே அந்த நெக்கையும் அந்த யோக் டிசைனையும் ட்ரா பண்ணுறேன். நார்மல் பென் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு எம்டி ரீஃபில் இருந்தால் கூட போதும், அதிலே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் அழுத்தமாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு இம்ப்ரெஷன் கிளியராக கிடைக்கும். ஸோ நெக்கும் யோக்கும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இடையில வந்து நிறைய புட்டா ஒர்க் வரும். ஸோ எங்கெல்லாம் புட்டாஸ் வரணுமோ ஆல்ரெடி நான் பேப்பரில் மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே இன்னும் டார்க்காக நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ஒயிட் பேப்பரில் இருக்கிற இந்த ஸ்கெட்சிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபுல் யோக் டிசைனுமே ட்ரேசிங்கில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ஸ்கெட்ச் பண்ணுறது, ஆரி ஒர்க் டிசைனிங், டுட்டோரியல் கிளாஸஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கிளாத்தை எப்படி வந்து ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா இதில் அதை கற்றுக்கிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான பார்ட் இது. இதில் நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட பெருசாக அஃபெக்ட் ஆகும். உங்களோட டிசைன் வந்து கொஞ்சம் க்ராஸாக போகிறதுக்கும் மேலே ஏற்று இறக்கமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கிளாத் ஃபிக்ஸிங்கான டீட்டெயில்டான வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்துட்டு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ரெயின்போ கலரில் கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது 3mm பஞ்ச் பீட், சுகர் பீட் வந்து ப்ரிஷோ பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். சேம் கலரில் இருக்க ஒரு த்ரெட்டு, நீடில் வந்துட்டு நான் லாங் பீடட் நீடில், அயன் நீடில் எடுத்திருக்கேன். இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பீடட் நீடில் உடன் ஹேண்டில், நார்மல் அயன் நீடில்னு சொல்லி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பேன். நூல் கண்டில் இருக்க ஒரு ஸ்டாண்ட்ஸை மட்டும் எடுத்து நாட் கொடுத்துட்டு அடியில் வந்து வச்சுக்கலாம். அடியில் ஒரு பவுல் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் மட்டும் எடுத்துக்கலாம். சுகர் பீடை நல்லா வந்து இப்படி ஷஃபில் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரிஷோ சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த அயன் நீடில் கொஞ்சம் மெதுவாக தான் உள்ள லோட் ஆகும். சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். அப்போ நம்ம எடுத்து விட்டுட்டு லோட் பண்ணணும். லாஸ்ட்டில் ஒரு 3mm பீட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம சின்னதாக ஒரு புட்டா மாதிரி போடலாம். ஒரே ஒரு ரவுண்ட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதை சுற்றிலும் 2 சுகர் பீடாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வைட் ஆங்கிள், க்ளோஸ்அப் ஆங்கிள், 60 டிகிரி சைடு ஆங்கிள்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பிடிச்சிருக்கா, கிளியராக புரியுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்டிங் நோட் வந்து கொடுத்துக்கிறேன். 2 மெத்தடில் இந்த புட்டாஸ் நம்ம போடலாம். ஒவ்வொரு புட்டா நம்ம முடிக்கும்போது எண்டிங் நோட் கொடுத்து போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூவாகவும் போடலாம். நான் 2 மெத்தடுமே காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸ்அப் ஆங்கிளில் 3 mm பீடை ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஃபினிஷிங் வந்து வரும். 2 பீடை உள்ளே தள்ளிட்டு டைட் பண்ணி ஒரு ஸ்டிச், அடுத்து 2 பீடை உள்ளே தள்ளிட்டு டைட் பண்ணி ஒரு ஸ்டிச், இப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த பீடை சுற்றியுமே சென்டரில் வச்ச பீடை சுற்றிலும் நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுட்டு கடைசியாக எண்டிங் நாட் போடுறேன். எண்டிங் நாட் பாருங்கள், ஃபஸ்ட் லூப், அடுத்தது அதிலேருந்து செகண்ட் லூப் எடுத்திருக்கேன். இப்போ அப்படியே நீடில் டர்ன் பண்ணி ஃபஸ்ட் லூப்பில் மாட்டிட்டு அடியில் த்ரெட்டை இழுத்தோன்னா எண்டிங் நாட் விழுந்துடும். எண்டிங் நாட் எப்படி போடுறதுன்னு நான் கிளியரான 2-3 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி புட்டா ஒர்க்கு கண்டினியூவாகவும் போடலான்னு சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு புட்டா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் அடுத்தடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பீட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த செயினை ஈக்குவலாக போட்டு நீங்கள் பழகிருந்தீங்கனாலே போதும், இந்த கேப் எல்லாமே ஈவனாக கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அந்த டாட் வச்ச இடத்துலலாம் நீங்கள் புட்டாஸ் வந்து போட்டுருங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த மீடியம் சைஸில் 2 செயின் போட்டுட்டு அடுத்த புட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ இந்த புட்டா ஒர்க்குக்கு இடையில 2 லைன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பீடை ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸை இந்த மாதிரி சென்டரில் இருந்து பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மீடியம் செயின் லாக் செயின் கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸும் 2 கட் பீட் போட்டுட்டு பேக்கில் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மீடியம் செயினும் லாக் செயினும் கொடுக்குறோம். திரும்பவும் ஒரு சீக்வன்ஸ் 2 கட் பீட் போட்டுட்டு பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒட்டின மாதிரி குட்டி லாக் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஒரு மீடியம் செயின் லாக் செயின், திரும்பவும் அதே மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் 2 கட் பீட் போட்டு ஸ்டிச் அண்ட் லாக், ஆப்போசிட் கொண்டு வந்து ஒரு மீடியம் செயின் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு சீக்வன்ஸ் 2 கட் பீட் போட்டு பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணி இடத்துல எண்டிங் நாட் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கட் பீடை மட்டும் நீங்கள் நீடில் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெல்வெட் கிளாத்தோட சின்ன பீஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே கொட்டி வைக்கலாம். இல்லை குட்டியாக இருக்க பிளேட் ஏதாவது எடுத்துக்கலாம். நான் வந்து கிளாத்தில் போட்டு வச்சுருக்கும் போது இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே நீடில் மாட்டுது. ஸோ அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகிட்டு கொஞ்சம் நூலுமே சேர்ந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ லாங் செயின் லாக் செயின் போடுறோம். 2 பீட் போட்டு லாக் பண்ணி ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துட்டு வெறும் ஸ்டிச்சும் லாக்கும் கொடுத்துட்டு திரும்பவும் அதே கவுண்டிங்கில் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ பக்கத்தில் போடணும், கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்காக ஒரு செயின் கொடுத்துட்டு எல் ஷேப்பில் டர்ன் பண்ணி மீடியம் செயின் லாக் கொடுக்குறோம். திரும்பவும் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ்க்காக தான் நடுவில் கொடுக்குற அந்த செயின். வர அந்த லைன் ஃபுல்லாக இந்த பார்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சோம் இல்லையா, அதில் சின்ன புட்டா ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வெறும் கட் பீட்ஸ் மட்டுமே நீங்கள் எடுத்தால் போதும். ஸோ முதல்ல ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நடுவில் ஒரு கட் பீட் கொடுத்துட்டு ஒரு கட் பீடாக சுற்றிலும் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஒரு 5லேருந்து 6 பீட் தான் வந்து இதில் வரும். கடைசியாக எண்டிங் நாட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு புட்டா ஒர்க்குக்கும் நம்ம நாட் கொடுத்து தான் ஆகணும். சைடு ஆங்கிலேருந்து பாருங்கள், ஒரு பேக் செயின் கொடுக்குறேன், ஒரு கட் பீட் கொடுத்துட்டு சுற்றிலும் அவுட்லைன் மாதிரி ஒரு பீடாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி குர்த்தி டிசைனிங் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் போட்டுக்கணும் அப்படின்னா, டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரும் பண்ணலாம். நாங்கள் நார்மல் குர்த்தி, சைட் ஸ்லிட் குர்த்திஸ், ஏலைன் குர்த்திஸ், அதுக்கப்புறம் அனார்கலிஸ், இது எல்லாத்துக்குமே ஆரி ஒர்க் டிசைனிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். ஃபுல் யோக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து யூ ஷேப்பில் யோக் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து பா ஷேப்பில் கொடுக்கலாம், இல்லை வி நெக் மாதிரி யோக் கொடுக்கலாம். வி டைப்பில் யோக் கொடுத்துட்டு இதே டிசைனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்லீவ்ஸுக்கு வந்து இதில் நம்ம பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே பார்டர் ஸ்லீவ்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை புட்டாஸ் மட்டும் போதும் அப்படின்னா புட்டாஸ் மட்டும் கூட ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளோட பேஜை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.